ஒரு ராசியில குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. செவ்வாய் நீச்சம் பெற்று ராஜ யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இடமாற்றம் இருக்கு. ஒரு வீடு வாங்குங்க, ஒரு இடம் வாங்குங்க, கண்டிப்பா மாறிடுவீங்க. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. லைஃப் அப்படியே டோட்டலா மாறி. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய பண வரவுகள் வரும். தொழில் வெளியூர் வெளிநாடு சென்று செய்வதற்கான ஒரு சூழ்நிலை வரும். உலகெங்கும் வாழும் ஆன்மீக டாக்ஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணிதான் இருக்கோம். நம்ம இன்னைக்கு செப்டம்பர் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான மாதம். காரணம்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் மிதுன ராசியில் இருக்க போகிறாரு. கடக ராசியில் குரு உச்சமாகக்கூடிய காலகட்டம். சூரியன் கேது ஆட்சி பெறக்கூடிய, சூரியன் வந்து சிம்மத்தில் ஆட்சி, கேதுவும் கூட சேர்ந்துருக்காங்க. அதே போல கன்னி ராசியில புதன் உச்சமாகக்கூடிய கிரகம். அதே போல துலா ராசியில சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கு. கும்பத்துல ராகு, மீனத்துல சனி பகவான். இந்த செப்டம்பர் மாதம் 12 ராசி என்பவர்களுக்கும் பல்வேறு விதமான மாற்றங்கள் நடக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு உச்சமா இருக்காரு, புதன் உச்சமா இருக்கு, சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்றிருக்காரு. இது மாதிரி பல்வேறு விதமான கிரகங்களுடைய தன்மைகள், தாக்கங்கள் அதிகமாக இருக்க போகுது. அதனால 12 ராசி என்பவர்களுக்கும் பல விதமான நன்மைகளும் இருக்கு. அதே நேரத்தில் சில விதமான தீமைகளும் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். கடக ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கடக ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் சார். ஏன்னா, ஒரு ராசியில குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. செவ்வாய் நீச்சம் பெற்று ராஜ யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதே போல 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துல சூரியன் ஆட்சி பெற்றிருக்காரு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கடக ராசி என்பவர்களுக்கு ஒரு சேஞ்சை நோக்கி போறீங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இடமாற்றம் இருக்கு. ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்கிட்டு ஒரு இடம் மாற்றம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். ஒரு வீடு வாங்குங்க, ஒரு இடம் வாங்குங்க, கண்டிப்பாக மாறிடுவீங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. லைஃப் அப்படியே டோட்டலாக மாறி. அதே போல் நிறைய கடக ராசி என்பவர்களுக்கு ஊரே மாறுற மாதிரி சில அமைப்புகள்லாம் வரும். வெளியூரில் ஒரு வேலை கிடைக்கும், வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். அந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்துங்க. அதில் மிகப்பெரிய லாபத்தையும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு சில வேலை பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, அங்கேயே ஒரு இடம் மாற்றம் செய்து வேலை மாற்றம் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. யாரெல்லாம் கடகராசியோ கண்டிப்பாக இந்த மாதம் ஊர் மாறி தான் ஆகணும், இடம் மாறி தான் ஆகணும், வீடு மாறி தான் ஆகணும். அது இந்த மாதத்தில் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வர்ற தை மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் வந்துடும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா, இந்த கடக ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனுடைய பெயர்ச்சி இந்த மாதம் நடுவில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு இடம் பயிற்சி தான் ஆகணும். வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குன்னா வேலைக்கு போய் ஆஃபீஸுக்கு போய் வேலை பார்க்குற மாதிரி பண்ணுங்கள். முக்கியமாக கடக ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே வீட்டில் வேலை செஞ்சு பயங்கரமான ஒரு ப்ரெஷரில் இருக்கீங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பேர் சார். நீங்கள் வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு ஆஃபீஸுக்கும் வீட்டில் உட்காந்து வேலை செய்யும்போது பயங்கர டார்ச்சராக இருக்குது. அதனாலே என்ன பண்ண தெரியாமல் இருக்கேன், வேலையை விட்டுறலாம் இருக்கேன், வீட்டில் இதனாலே சண்டை வருது சார், பிரச்சனை வருது சார்னு சொல்லக்கூடிய கடக ராசி என்பர்கள் கண்டிப்பாக அந்த ஆஃபீஸுக்கு போய் வேலை பார்க்கறதுக்கான ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய டென்ஷன் குறைஞ்சிரும். அதே மாதிரி மாறும்போது நல்ல சம்பளம் கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை செஞ்சுக்கலாம். நீங்கள் வேலைக்கு போகிறதுனால அங்கே போய் வேலை செய்யறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும். அதேமாதிரி ப்ரொமோஷன் சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு திறமை உள்ளவங்க நீங்கள் வீட்டில் இருக்க செய்யும்போது அந்த திறமை சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துக்கொள்வது நல்லது. அதே போல் கடக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா, தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய பண வரவுகள் வரும். அதே போல் தொழில் வெளியூர் வெளிநாடு சென்று செய்வதற்கான ஒரு சூழ்நிலை வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, ஒரு ஃப்ரான்ச்சைஸி ஓப்பன் பண்ணுறது, இல்லை ஆஃபீஸை இங்கேருந்து வேறு இடத்துக்கு மாற்றுறது, இல்லை ஆஃபீஸை அங்கேயே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு ரெனோவேஷன் பண்ணி அங்கே மாற்றிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடப்பதற்கான ஒரு முக்கியமான மாதம். அதை செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை செஞ்சீங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறீங்க, உயர்ந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம்.
அதில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும், முன்னேற்றம் வரும். அதனால் தொழிலில் வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதே போல் கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது இந்த மாதம். அதனால் என்ன பண்ணுங்கள், திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, சண்டைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் சேர்ந்து வாழ்கிறதுக்கான முயற்சிகளை இந்த மாதம் செய்கிறது நல்லது. அது மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். அதே போல் கடக ராசி என்பவர்களுக்கு குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தடைகள், இல்லை குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு, குழந்தைங்களுக்கு எதுவும் நடக்காமல் இருக்குது சார், என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காமல் இருக்குது, என் பையனுக்கு கல்யாணம் நடக்காமல் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மாதம் அவங்களுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கும். அதனால் ஒரு சந்தோஷம் ஏற்படும். அதே போல் கடகராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் குழந்தைக்கு ஏதாவது ஒரு நல்ல இடத்துல ஒரு சீட்டு கிடைக்கும், நல்ல இடத்துல வேலை கிடைக்கும், இல்லை அவங்க அவங்கக்கிட்ட பேசாமல் இருந்தவங்க பேசுவாங்க, இல்லை சண்டை போட்டுட்டு வந்தவங்க சேர்றதுக்கான ஒரு அமைப்புலாம் அந்த கடகராசி என்பதற்கு நிறைய இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய ராசியில் தான் பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சமாகிறார், குரு உச்சம் பெறார். இந்த செவ்வாய் நீச்சமாகி நீச்சபங்க ராஜயோகத்தை பெறும்போது கேட்டிங்கன்னா நிறைய கடகராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் காத்துட்ருக்கு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அது வந்து வேலையில் இருக்கலாம், வேலை மாற்றத்தில் இருக்கலாம், இல்லை தொழிலில் இருக்கலாம். ஒரு புதிய வாய்ப்புகள் காத்துட்ருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு தெரியுது, இல்லை சார் என்னை ஒரு ஆஃபீஸில் கூப்பிட்டாங்க வேலைக்கு, நான் வேலை மாறணும்னு சொன்னால் ஒருத்தர் வேலை தரேன்னு சொன்னார், நான் புதுசாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பிஸ்னஸ் இதை பண்ணுங்கன்னு சொன்னார், இல்லை நான் ஏதாவது ஒரு புதுசாக பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லும்போது ஒரு பேங்க் லோன் ஒருத்தர் தரேன்னு சொன்னார். இந்த மாதிரி ஏதாவது நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை எடுத்துக்கங்க. அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கடகராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகுது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க. முக்கியமாக எங்கே பேசக்கூடாது அப்படின்னா, குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா நீங்கள் தலையிடக்கூடாது. அது அம்மா அப்பாவுக்குள்ள பிரச்சனை போயிட்டு நீங்கள் தலையிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடும். இல்லை வேறு அண்ணன் தம்பிக்குள்ளே தகராறு போயிட்டுருக்க நீங்கள் தான் தலையிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனை வந்துடும். இல்லை உங்கள் மாமியார் வீட்டில், உங்கள் மாமனார் வீட்டில், உங்கள் கூட பிறந்தவங்க, உங்களுடைய மச்சான், மைத்துனன், உங்களுடைய பங்காளி எங்கே போனாலும் நீங்கள் அவங்க பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. இல்லை அதே போல் தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகிக்காமல் இருக்கிறது நல்லது. டக்குன்னு ஏதாவது கோவப்படுற மாதிரி உங்களை செஞ்சுருவாங்க. அப்போ என்ன, டக்குன்னு வார்த்தை விட்டுருவீங்க, அது பெரிய பஞ்சாயத்து, நீ எப்படி பேசலாம்னு கொண்டு போயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் கடக ராசி என்பது உடல் நலத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். இந்த மாதம் ஏதாவது உடலில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ஃபீவரோ ஒரு ஃபுட் அலர்ஜியோ வரதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. கவனமாக இருங்க. அதே போல் நீண்ட காலம் பிரச்சனை இருக்குது, எனக்கு சார் எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது சார், வேறு ஏதோ பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் அதிகமான கேரோட, டயட்டோட, டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட டாக்டரை பார்த்து கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய முக்கியமான தெய்வம் என்ன அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் தக்ஷணாமூர்த்தி இருப்பார். தெற்க பார்த்தா மாதிரி ஒரு தக்ஷணாமூர்த்தி இருப்பார். அந்த தெற்க பார்த்தா மாதிரி இருக்கக்கூடிய தக்ஷணாமூர்த்தியை போய் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது கடனாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், பிரிவினையாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சண்டை பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஒரு இடம் விற்க முடியாமல் இருக்கலாம், ஒரு வீடு விற்க முடியாமல் இருக்கலாம், இல்லை இடம் வாங்கணும்னு நினைக்கலாம், வீடு வாங்கணும்னு நினைக்கலாம், இல்லை இடம் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பிரார்த்தனை என்றைக்கு போய் பண்ணணும்னா வியாழக்கிழமை அன்றைக்கி பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லோரும் தட்சிணாமூர்த்தி கொண்டக்கலை மாடலில் போட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க, அது மாதிரி பண்ணாதீங்க. அந்த தட்சிணாமூர்த்தி குருவாக இருந்து அருள் பாலிக்கிறார். அப்போ அந்த குருவாக இருந்து அருள் பாலிக்கும் போது என்னென்னா, நீங்கள் போய் அவர்கிட்ட என்னுடைய தோஷத்தை விலக்கி நான் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அவர் அனைத்து விதமான செல்வங்களையும் உங்களுக்கு வாரி வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் அதிகமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குருவோ புதனோ சுக்கிரனோ ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் இன்னும் அதிகப்படியான பலன் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நிறைய ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள் கொடுக்குது. அதாவது ராகு திசை, கேது திசை, சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய புதன் திசை, குரு திசை கூட பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அது காரணம் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து மாறுது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம்.
டீட்டெயிலாக நோட்டில் எழுதுகிற மாதிரி பிடிஎஃப்ல வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதக பலன் பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஒரு ஜோதிடருக்கு, ஒரு படிக்கக்கூடிய மாணவருக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பலன் பார்க்கக்கூடிய வகுப்பு ரொம்ப முக்கியம். அந்த பலன் பார்க்கும்போது தான் அந்த ஜோதிடம் உண்மை பொய்ன்னு தெரியும். அந்த மாதிரி ஜாதக பலன் எப்படி பார்க்கறதுன்றது ஒரு 3 மாதத்துக்குள்ளே சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் நிர்ணயம், அதே மாதிரி பிரசன்னங்களில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், கடிகார பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தெய்வங்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னம் போன்ற வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம் கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்த்.